சானூரா, என்னை பார்த்தால் பயந்தவனாக தெரிகிறேனா? கடவுளே, நீ சொல் பிரலப். எனது கண்களில் உனக்கு பயம் தெரிகிறதா? இல்லை கடவுளே. யாரை கண்ட அசுரர்கள், நர நாகர்கள், யக்ஷர்கள், பிரேதர்கள் அனைவரும் பயம் கொள்கிறார்களோ அப்படிப்பட்டவருக்கு எதை பார்த்து பயம்? உலகமே யாரை கண்டு அஞ்சி நடுநடுங்குகிறதோ அவரை யாராவது பயமுறுத்த முடியுமா கடவுளே? சரியாக சொன்னாய் பிரலத். நான் வெல்ல முடியாத அமரன், அழிவற்றவன், கடவுள் கம்சன். எனக்கு எதை கண்டு பயம்? எனது அந்த சின்னஞ்சிறு மருமகனை கண்டா அல்லது அந்த சக்கரம் ஏந்திய விஷ்ணு? யார் நீ? சானூரா, யார் இது? கடவுளே, அங்கு யாருமே இல்லையே கடவுளே. இதோ யார் இது? யாரும் இல்லையே கடவுளே. என்ன யாரும் இல்லை? எங்கு சென்றோம்? என்னை போலவே யாரையாவது கொன்று? இல்லை, கொல்லவில்லை. இது உண்மையல்ல, பிரம்மை. இது பிரம்மை இல்லை, உண்மை இல்லை, பிரம்மைதான். சரியாகத்தான் கூறினான் அவன். நந்தனின் அந்த குழந்தை கோகுலம் பிரம்மையால் நிரம்பி இருக்கிறது. ஆனால் சக்கரமேந்திய விஷ்ணுவே, நான் விரைவிலேயே உனது அனைத்து பிரம்மைகளையும் விலக்கி விடுவேன். உனது அம்சம் மற்றும் தேவகியின் 8வது குழந்தையை கொன்று விடுவேன். இறைவா, நீயே ஒரு கருணை கடல். பிறகு ஏன் ஒரு தாயிடம் இவ்வளவு கடுமையாக நடந்து கொள்கிறாய்? எனக்கு ஏன் இந்த அநியாயம் நடக்கிறது? ஏன் எனது குழந்தை என்ற ஒருவன் இந்த உலகத்திலே இல்லையா? அப்படி இருக்கிறான் என்றான், அவன் எங்கே இருக்கிறான்? தனது தாயை பார்க்க ஏன் வராமல் இருக்கிறான்? ஏன் அவன் வரவில்லை? சத்யநாராயணா, நான் வருட கணக்காக வேண்டி புத்திர பாக்கியம் பெறுவதற்காக விரதங்கள் இருந்து எனது குழந்தையை நான் பெற்றெடுத்தேன். ஆனால் தேவி தேவகியின் நம்பிக்கைக்கு முன்பு, அவர்களின் தாய்மைக்கு முன்பு எனக்கு என் மீதே சந்தேகம் வந்துவிட்டது பிரபு. சத்யநாராயணா, இப்படி எதுவும் இல்லையே. தாம் தமது எளிய பக்தையிடம் எதையாவது மறைக்கிறீர்களா? அப்படி எதுவும் இல்லையே. தேவி தேவகியின் தாய்மை உண்மையானதா? இந்த விதி என்னிடம் மிகப்பெரிய சதியை செய்திருக்கிறதா? சத்யநாராயணா, எனக்கு வழிகாட்டி உதவுங்கள். எனக்கு உண்மை எதுவென்று தெரிவியுங்கள் பிரபு. எது உண்மை? எனது சந்தேகத்தை போக்கிவிடுங்கள் பிரபு, போக்கிவிடுங்கள்.
தைரியமாக இரு தேவகி. நமது புதல்வன் எங்கிருந்தாலும் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறான். மகாராஜா, எனது புதல்வன் பாதுகாப்பா இருந்தால் மட்டும் போதாது, எனக்கு அவன் என் அருகில் வேண்டும். நமது புதல்வன் வருவான் தேவகி. நம்மை சிறையில் இருந்து விடுவிக்க அவனே வருவான். நினைவு கொள் உன் சபதத்தை. நான் அறிவேன் மகாராஜா. எனக்கு என் புதல்வனை தேட வேண்டிய அவசியமே இல்லை. அவனே நேரில் வருவான் என்னை விடுவிக்க இந்த சிறைசாலைக்கு. எனக்கு நினைவிருக்கிறது. வா தேவகி, நீ உன் புதல்வனை சந்திக்க விரும்பினால் உடனே நீ மதுராவிற்கு திரும்பிச் செல். அவனே அங்கு வருவான். நாம் அவனை எதிர்பார்த்து காத்திருந்தால் மட்டும் போதும். வா. அம்மா. கண்ணா. அம்மா, என்ன சந்தேகம் அம்மா? நான் தான் உனது குழந்தை. எப்பொழுதும் உனக்கு தான் நான் குழந்தையாக இருப்பேன். உனக்கு இது புரியாது கண்ணா. உனது தாய்க்கு எதிராக மிகப்பெரிய சதி நடந்திருக்கிறது. அந்த நாராயணனை உன் தாயிடம் இருந்து எதையும் மறைக்கிறார். உனது தாயாகிய நான் ஏதோ ஒரு தவறை செய்திருக்கிறேன் போல. அம்மா, தவறு உன்னுடையதல்ல, மாறாக என்னுடையதுதான். அம்மா, குற்றம் செய்தவன் நான் தான் அம்மா. எனது குற்றம் இதுதான். என்னை யார் பார்த்தாலும் அவர்கள் என்னை தங்கள் குழந்தையாக பாவிக்கிறார்கள். நான் என்ன செய்வதம்மா? நீ என் மீது அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாய். அதை கண்ட அனைவரும் என் மீது அன்பு செலுத்துகிறார்கள். அதனால் நான் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன் அம்மா. முடிவா? என்ன முடிவு எடுத்திருக்கிறாய் நீ? அம்மா, நான் வீட்டிலிருந்து வெளியே போக மாட்டேன் அம்மா. நான் வெளியிலும் போக மாட்டேன். என்னை யாரும் பார்க்கவும் முடியாது. என் மீது யாரும் உரிமை கூறவும் முடியாது. இதோ அம்மா, என்னை இந்த கயிற்றால் கட்டி விடுங்கள் அம்மா. அதன் மூலம் நான் நினைத்தாலும் வீட்டில் இருந்து வெளியே போக முடியாது. இதனால் எப்பொழுதும் என்றென்றும் உனது பிள்ளையாகவே வாழ்வேன் நான். கண்ணா, நீ என்ன கூறுகிறாய்? நான் மற்றவர்களுக்காக உன்னை கட்டி வைப்பதா? வேண்டாம் கண்ணா. அவர்கள் கூறுவதால் என்ன ஆகப் போகிறது? உண்மை என்பது இதுதானே. நான் தான் உன்னுடைய தாய். நீ கவலை கொள்ள வேண்டாம் கண்ணா. நான் இருக்கும் வரையில் யாராலும் என்னிடமிருந்து உன்னை பிரிக்க முடியாது. நீ என்னுடைய பிள்ளை. நான் மட்டும்தான் உன்னுடைய தாய். இப்போது உனக்கு மகிழ்ச்சி தானே கண்ணா? ஆமம்மா, எனக்கு மகிழ்ச்சிதான். உனது கவலை நீங்கி விட்டதே. ஆனால் அம்மா. ஆனால் அம்மா, எனக்கு ஒரு விஷயம்தான் புரியவில்லை. ரோகிணி பெரியம்மா என்னிடம் ஏன் அடிக்கடி சொல்கிறாள், உனது முகம் எனது முகத்தோடு பொருந்தவில்லையாமே? நில் கண்ணா, நின்று விடு கண்ணா. நில். நின்று விடு கண்ணா. அனைவரும் உன் தாயை கேலி செய்கிறார்கள், நீயுமா? அம்மா, அம்மா, இனிமேல் நான் உன்னை கேலி செய்ய மாட்டேன் அம்மா. அம்மா, இன்று நான் மாடுகளை மேய்க்க போகிறேன் அம்மா. அம்மா, எனது உணவை அனுப்பிவிடுங்கள் அம்மா. மறந்துவிடக் கூடாது அம்மா. ஆம் கண்ணா. அம்மா, எனது உணவை அனுப்ப மறந்து விடாதீர்கள் அம்மா.
தோழர்களே, இன்று என்ன முடிவு? கண்ணா, நாங்கள் இன்று வரும்பொழுது ஒரு நாவல் மரத்தை பார்த்தோம். நாவல் பழமா? அப்படியானால் இந்த விஷயத்தை அந்த துடுக்கு பெண்ணிடம் சொல்ல வேண்டுமே. இன்று நான் வனத்திற்கு சென்று நாவல் பழம் சாப்பிட போகிறேன் என்று. அண்ணா, தனியாக சென்று நாவல் பழம் சாப்பிட போகிறாயா? இல்லை பலராமண்ணா, தாமும் வாருங்கள். தோழா தாமா, நீ சென்று அந்த துடுக்கு பெண்ணிடம் செய்தி சொல். இன்று நாம் அனைவரும் நாவல் பழம் சாப்பிட போகிறோம் என்று. அப்படியே கண்ணா. சரி வாருங்கள் தோழர்களே. தேவகி, எனக்கு இன்று நம்பிக்கை வந்துவிட்டது. உனது நோக்கம் தர்மத்துக்காக காத்திருப்பது மற்றும் உனது நம்பிக்கை எனது தாய்மை விட உயர்வானது. உனது தியாகம் எனது அன்பை விட மிகவும் விசாலமானது. உனது வாழ்வின் நோக்கமானது ஒரு தாயின் நோக்கத்தை விட மிக உயர்வானது. தேவிக்கு, ஒரு தாய் என்பவள் தனது குழந்தைகளை மட்டும்தான் காப்பாள். நீ இந்த உலகத்தையே காக்க நினைக்கிறாய். உன்னை போற்றுகிறேன் தேவகி, உன்னை போற்றுகிறேன். முடிந்தால் நீ என்னை மன்னித்து விடு. புத்திர பாசத்தில் தடுமாறி விட்டேன். ஆனால் இன்று நான் உனக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கிறேன். இந்த பாசம் நிறைந்த தேவகி தர்மத்தை காக்கும் தேவகிக்கு அடங்கியே இருப்பாள். இந்த அனைத்து ஊறுகாய்களும் உனக்காகவே செய்தது. அம்மா, இது எலுமிச்சை ஊறுகாயா இல்லை மிளகா ஊறுகாயா? எவ்வளவு காரம்! மகளே, இது உனக்கு அவசியம் பிடிக்கும். ஏனெனில் இதில் உரைப்பே கிடையாது. அம்மா, இது இனிப்பாக இருக்கிறது. மாங்காய் ஊறுகாய் இப்படி இனிப்பாக இருக்கக்கூடாது அம்மா. அம்மா, உங்களுக்கு ஊறுகாய் கூட எனக்காக பண்ண தெரியவில்லை. ராதே 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 ராதே. ராதா மகளே, நீ ஏன் கவலைப்படுகிறாய்? உன் ஜட்டில அத்தைக்கு தான் நன்கு தெரியுமே உனக்கு எந்த ஊறுகாய் பிடிக்கும் என்று, எது பிடிக்காதென்று. அத்தை, இது எனக்கே தெரியாத விஷயம். எனக்கு எந்த ஊறுகாய் பிடிக்கும் என்று பிறகு உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்? அத்தை, இப்பொழுது நானும் முடிவு செய்து விட்டேன். இனிமேல் நான் ஊறுகாய் சாப்பிட மாட்டேன், சாப்பிட மாட்டேன், சாப்பிடவே மாட்டேன். ராதா, ராதா, தோழாதாமா, நீ எப்படி இங்கே? நம்முடைய கண்ணன் எங்கே? ராதா, கண்ணன் நாவல் பழம் சாப்பிட வனத்திற்கு செல்கிறான். நாவல் பழம்? கண்ணன் மாடு மேய்க்க செல்கிறானா அல்லது பழம் சாப்பிடவா? ராதா, அவன் கண்ணன். அவன் அதைத்தான் செய்வான். எதை அவன் செய்யக்கூடாதோ அதைத்தான். ராதா, நான் எந்த வேலைக்காக வந்தேனோ அது முடிந்து விட்டது. நான் இப்போது செல்கிறேன். இந்த கண்ணன் இருக்கிறானே, மாடு மேய்ப்பதை விட்டுவிட்டு பழம் சாப்பிடுகிறானா? இப்பொழுது நான் அவனை திருத்தியே ஆக வேண்டும். அவனை திருத்துவேன், திருத்துவேன், திருத்தியே தீருவேன். அண்ணா, கண்ணா, நான் இதை பார்த்து கொண்டுதான் இருந்தேன். கண்ணா, நீ யாருக்காக
காத்து கொண்டிருக்கிறாய்? நான் யாருக்காகவும் காத்திருக்கவில்லை. கண்ணன் எனக்காக தான் காத்து கொண்டிருக்கிறான். கோபிகையே, கோபிகையே, நீயா? ஆமிடேனே, இப்போது கூறு, நீ ஏன் என்னை அழைத்தாய்? நான் எப்பொழுது உன்னை அழைத்தேன்? நான் தோழா தாமாவை இதை சொல்லதான் அனுப்பி வைத்தேன். அதாவது நாங்கள் அனைவரும் வனத்தில் நாவப்பழம் சாப்பிடுகிறோம் என்று. இடையனே, உனக்கு தெரியுமா நாங்கள் எவ்வளவு முக்கியமான வேலை செய்து கொண்டிருந்தோம் என்று? ஆனால் நீ எந்த வேலைக்கும் போவதில்லை. வீணாக நீ சுத்தி கொண்டு இருக்கிறாய். இடையனே, இதற்கு பிறகும் நீ இது போல் நடந்தால் பிறகு நான் உனக்கு புரிய வைப்பேன். எனது பெயர் ராதா என்று. வாருங்கள் தோழிகளே. அட கோபிகையே, கோபிகையே, துடுக்கு பெண்ணுக்கு கோபம் வந்து விட்டது போலும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமः. கம்சன் மகாராணி தேவகியை அழைத்துக் கொண்டு கோகுலம் வந்தது கவலை கொள்ள வேண்டிய விஷயம்தான். ஆனால் அதைவிட மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால், அதர்மி கம்சன் கோகுலத்திற்கு வந்தும் எந்த விதமான அதர்மமும் செய்ய முடியாமல் போனதுதான். குருதேவா, இது சாக்ஷாத் அந்த நாராயணின் கருணைதான். அவருடைய ஆசையினால்தான் அக்ரூரருக்கு மீண்டும் மறுவாழ்வு கிடைத்தது. அது மட்டுமல்லாமல் இன்று அவரால் தான் கோகுலம் ஆபத்திலிருந்து தப்பித்தது. ஹரியே ஆனந்தம், ஹரி லீலையே ஆனந்தம். ஆனால் குருதேவா, தேவி தேவகியின் 8வது குழந்தை இதுவரை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஒரு தாய்க்கு இதைவிட வேதனை தரக்கூடிய விஷயம் வேறு எதுவும் இல்லை. எப்படிதான் அவரை தேற்றிக் கொள்கிறாரோ, அவரது துக்கத்தை எப்படி எதிர்கொள்கிறார் என்று புரியவில்லை. பிரபு, எனக்கு தங்கள் எண்ணம் புரிந்துவிட்டது பிரபு. இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு புரிந்துவிட்டது. அதற்காக நான் மதுரா போய்தான் ஆக வேண்டும். அட கோபிகையே, 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 எனது பேச்சை கொஞ்சம் கேளு கோபிகையே. ஏ கோபிகையே, கோபிகையே, நில் கோபிகையே. கோபிகையே, எனது பேச்சையாவது கேள் கோபிகையே. நான் உனக்காக நாவல் பழத்தை ஒன்று திரட்டி கொண்டு வந்திருக்கிறேன். வாங்கிக்கொள் கோபிகையே. கோபிகையே, இது நான் தரும் வெகுமதி உனக்காக. நீ நாவல் பழம் தான் வாங்க மாட்டாய், ஆனா இந்த வெகுமதியை வாங்கிக் கொள்ளலாம் அல்லவா? இடையனே, அப்படியெல்லாம் வெகுமதி யாரிடமும் வாங்கியதில்லை. ஆனால் நீ பணிவாக கொடுக்கும் போது, அதுவும் எனக்காக கொண்டு வந்திருக்கும் போது, இதை மனமாற நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்ன பார்க்கிறாய் கோபிகையே? அதை திறந்துதான் பாரேன். உனக்கு இவ்வளவு சுவையான வெகுமதி கிடைத்திருக்கிறது. நீயும் சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் கொடு. கண்ணா, காப்பாற்று கண்ணா. காப்பாற்று கண்ணா. கண்ணா, காப்பாற்று. ஏ துடுக்கு பெண்ணை, எப்படி இருந்தது என்னுடைய வெகுமதி?